சிறப்பா போய்கிட்டு இருக்கும்போது மும்மொழி கொள்கைக்கு என்ன அவசியம் வந்தது? அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? சரி, பிடிஆர் பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. பிடிஆருடைய பையன் அமெரிக்கன் பையன் இருக்காரு. நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு? கொஞ்சம் சொல்லணுமே அண்ணே. சும்மா போய் நான் டிவியில் போய் பேசுவேன், நான் வந்து வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்பில் போய். ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஒரு அமைச்சர். வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்குறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறான்? அப்போ உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்தில் இறங்கினோடனே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர் பேர். ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயம். அதனால்தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சமக்கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 52 லட்சம் பேர்த்துக்கும், தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய 56 லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் 3 மொழியும் ஒரு பக்கம் 2 மொழி இருப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா, என் பையன் 7வதுல கேட்டான், அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணட்டுமான்னு கேட்டான், அதனால மகனே ட்ரை பண்ணு மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கடைக்கு வச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அப்பா நான் 3வது மொழியை ட்ரை பண்ணட்டுமான்னு அந்த குழந்தைய அப்பாட்ட கேட்பாங்களே. அங்கே அரசு பள்ளியில் வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இது எதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அண்ணன் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும், இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார்கள்?